48-2 இந்தியா ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் இருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சுக்மன் கில்லும் ஸ்ரேயஸ் ஐயரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி விளையாண்டாரு. 35 பால். சுக்மன் கில் நல்லா அவருடைய பவுண்டரி சிட்டிங்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்க. நல்லா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்ல ஷாட்ஸ் எல்லாமே ஒன்றும் அவ்வளோ அவர் பேட்டிங் பார்க்க அவ்வளோ கிளாஸாக எலிகன்ஸாக நல்லா இருந்துச்சு. நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு போயிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சுக்மன் கில்லுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்ததுனால அவர் 80 ரன்ஸ்ல ரிட்டையர் ஹர்ட் ஆயிட்டாரு. இல்லைனா கன்ஃபார்ம் இன்னைக்கு செஞ்சுரி போட்டிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஹர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப ஜாகிங் பண்ணியிருந்தாருங்க ரன் அவுட். அதெல்லாம் ஃபீல்டர் அப்படியே பார்த்துட்டே ஓடுறாரு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப கேஷுவலாக ஓடினாரு. அதனால அவர் பார்த்தீங்கன்னா 35 ரன்ஸ்க்கு அவுட் ஆயிட்டாரு. அடுத்து அந்த கேஎல் ராகுல் 1 ரன்ல ரொம்ப லூஸ் ஷாட் இன்சைட் இஸ் போல்டு. அதனால பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியா 160 ஃபார் 4னு ஒரு ஸ்பாட் ஆஃப் பாத்தரில் தான் இருந்தாங்க. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்பேக் கொடுத்துருந்தாங்க. சேஸ் வாஸ் ஆன் மாதிரி தான் தெரிஞ்சது. 2 டீமுமே நல்லா ஈக்குவலாக தான் இருந்தாங்க. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் வாஷிங்டன் சுந்தரும் அக்ஷர் பட்டேலும் சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு இடையில 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கவே. ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் என்னதான் ஸ்க்ராட்சியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் அவர் விக்கெட் விடாமல் ஆடினாரு. ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேல் ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 பால்ஸ் டைம் எடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்லா ஆக்சலரேட் பண்ணி ஆடினாரு. எஸ்பெஷலி அந்த வில்ஜாக்ஸ் ஒரு 6 விட்டார் பாருங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. விண்டேஜ் அக்ஷர் பட்டேல் ஷாட் தான் அதெல்லாம். நல்லா இருந்துச்சு அவர் ஆடின ஷாட் பார்த்துருக்கே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் மொமெண்டம் விடவே இல்லை. நிறைய பவுண்டரிஸ் அங்கங்கே அடிச்சிருந்தாரு. எஸ்பெஷலி ஜோப்ரா ஆர்ச்சரில் நல்லா டேக் டவுன் பண்ணார். 2 4s கண்டினியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நல்லா ஆடி அந்த மேட்ச்சை ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க நம்மளோட 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ்னால. அக்ஷர் பட்டேல் ஒரு 57 நாட் அவுட் ஆஃப் 52 பால்ஸ் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு 52 நாட் அவுட் ஆஃப் 63 பால்ஸ். அவர் தான் 6 அடிச்சா ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணி மேட்சே முடிச்சு வைப்பார். அண்ட் தென் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல் தான். ஏன்னா அவர் பவுலிங்லேயே நல்லா சூப்பராக போட்டார். ஒரு ஃபஸ்ட்டு 7 ஓவர் என்னதான் ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்து ஒரு 4 விக்கெட் எடுத்தார். 4 for 62ன்னு. அவர் இன்னிங்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பவுலிங்கும் நல்லா போட்டார். பேட்டிங்கும் ரொம்ப நாள் ஆனார் ஃப்ளூயண்ட்டாக. ரொம்ப நாள் கழிச்சு அக்ஷர் பட்டேல்னு ஒரு இன்னிங்ஸ் இந்த மாதிரி பார்க்குறோம். ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் அவர் இந்த மாதிரி நாக்ஸ் ஆடி. இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபீல் ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் இந்தியாவுக்கு தான் நல்லபடியாக ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் தேர்ட் ஓடிஐ நல்லா கம்பேக் பண்ணுவாங்கன்னு கைஸ்.